வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மக்கள் சேவை மகத்துவம். உங்கள் சேவைக்காக எங்கள் வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து உங்களுக்காக நமது டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் நமது பொங்கல் திருவிழா, இந்த திருவிழா ஃபங்க்ஷனை நாம் முதல் வீடியோவாக ஒரு சிறுவருக்காக பொங்கல் திருவிழா கண்டோம். இப்பொழுது பெரியவர்களுக்காக, முதியோர்களுக்காக நாம் இந்த இரண்டாவது வீடியோ நாம் உங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து உங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நமது இப்பொழுது பெரியவர்களுக்காக மியூசிக்கல் சேர், அதாவது நமது கல்ச்சரில் மியூசிக்கல் சேர் ஒரு வாழ்க்கை பாடம் போல் ஒருவர் எப்படி முன்னேறணும் என்பதற்காக இது ஒரு பாடம். அந்த பாடம் படிப்பதற்கு இது ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் எப்படி முன்னேறணும் அதது பாடமாக இது ஒரு மியூசிக்கல் சேர் நமது தமிழ் பண்பாட்டில் உள்ளது. அதுபோல் இந்த மியூசிக்கல் சேர் இது நம்ம பெரியவர்களுக்கு நம்ம வாழ்க்கை பாடமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது இப்பொழுது லேடிஸ் முடிந்து இப்போது ஜென்ஸுக்காக இப்போ மியூசிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் எப்படி முன்னேறணும், ஒருவரை அடித்து பிடித்து முன்னேற நமது வாழ்வில் அணைத்து பிடித்து அதை கவருவது போல் நமது சேரும் அமைந்துள்ள போட்டியை அமைத்துள்ளோம். அதே போலதான் இந்த வாழ்க்கையும் அமையும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்று எண்ணி வாழ்வது போல் இதை வாழ வேண்டும். மியூசிக் சேர் என்றால் மியூசிக் ஒரு போட்டி மியூசிக் போட்டு அது ஸ்டாப் ஆனோடனே அந்த இடத்துல போய் நம்ம உட்காரணும். இப்பொழுது ஸ்லோ பைக் பெரியவர்களுக்காக. இந்த ஸ்லோ பைக்குனால் வண்டியில் மெதுவாக போனோம். நமது திறமை அந்த வண்டியில் காட்டக்கூடாது. வண்டியை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். நம்ம உடம்புல இருக்கிற பேலன்ஸ் ஃபுல் பேலன்ஸ் கொடுக்கணும். ஃபுல் பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்குதா அந்த தன்மைக்காகவே இந்த போட்டி நடத்துகிறோம். அந்த பேலன்ஸில் ஃபஸ்ட்டு யார் வராங்கன்றது பார்க்குது. அதுதான் அது ஃபஸ்ட்டு யார் ஸ்லோவில் வரணும். அதாவது நம்ம அதுக்கு நம்ம குழுவினர் மேற்பார்வை எல்லாம் பார்த்துன்னே இருப்பாங்க. ஒருத்தருக்கும் அந்த ஒரு பைக்கில் நின்று நம்ம குழுவினர் அந்தந்த இதை பார்ப்பாங்க. அந்த ஸ்லோ பைக்கில் யார் யார் வருதுன்ட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாம் ஜென்ஸுக்கு தான். இது லேடிஸ்க்கு கிடையாது, ஒன்லி ஜென்ஸுக்கு. அதாவது அந்த நமது டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கிற அந்த நகர் மக்களுக்கு தான். அந்த மக்கள் அவங்கவுங்க பைக்கில் அவங்கவுங்க ஒருத்தரும் அந்த ஸ்லோ பைக் அவங்க திறமையை காட்டுறாங்க. அந்த திறமையை காட்டி இது ஒரு விளையாட்டு மாதிரியும் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு உகந்ததாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோம்ன்ற மாதிரி அந்த ஸ்லோ பைக்கு நம்ம அந்த பொறுமையும் நிதானமும் கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்லோ பைக். அந்த பைக் ரேஸ் மாதிரி நினைக்கக்கூடாது. இது ஒருத்தர் திறமை, அவன் திறமை எப்படி இருக்குதுன்னு அதை பாரு. அதை நம்ம குழுவினர் மேற்பார்வையிட்டு அதுக்குண்டே ஒருத்தர் அதை பார்த்து அந்தந்த பைக்கில் யார் யார் போகிறாங்கோ, எப்படி அது யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வராங்க அப்படின்ட்டு அந்தந்த பைக்குக்கு போய் இது செய்கிறாங்க. நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவரும் அதில் இருக்கிறாரு. அவரும் அந்த இதில் ஸ்லோ பைக்கில் இருக்கிறாரு. அவரும் அந்த போட்டியில் கலந்து அவரும் வராது பாருங்க. அதுதான் அந்த முயற்சி ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம ரோப்பு, அது லேடிஸ்க்கும் இருக்குது, ஜென்ஸ் இருக்குது. இந்த ரோப் ஒருத்தர் நம்ம அந்த ஆதி காலத்தில் ஒருத்தருக்கும் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு காட்டுறதுக்காக, அந்த வலிமை காட்டுறதுக்காகவே அந்த மகளிருக்கும் ரோப் இருக்குது, இது பெரியவங்களுக்கும் ரோப் இருக்குது. அந்த ரோப் இப்போது தொடங்குகிறோம். அந்த ரோப் ரேஸ் இப்போ மகளிருக்காக ரோப் ரேஸ். ரோப்பு இழுக்கணும் ரெண்டு சைடும். இந்த சைடு ஒரு சைடு இழுக்கணும், அந்த சைடு
யாருக்கு அதிகம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ், அந்த ரோப் ப்ரைஸு இப்போது நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கத்தில் இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் இந்த ரோப் இது தொடங்குறாங்க பாருங்கள். தொடங்கியாச்சு. ரோப் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு சைடில் இருக்குது அப்படியே, அதாவது அந்த கோடை தாண்டணும், நடு கோடுலேருந்து அடுத்த கோடு, அவங்க கோடுலேருந்து இவங்க கோடுக்கு வரணும், இவங்கலேருந்து அவங்க வரணும். அது வந்து 3 வாட்டி வைப்பாங்க. அது 3 வாட்டியில் 2 வாட்டி ஒரு சைடில் வின் பண்ணாலும் அவங்க வின்னர். அது மாதிரி தான் அந்த இது போட்டி இருக்கும். 3 கோடு போட்டிருப்பாங்க. அது சென்டரு, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. அது இப்போ வந்து கோலம் போட்டி. கோலம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சிறந்த கோலம். அது நம்ம தமிழ்நாட்டுக்குண்டு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னன்னா, நம்ம கோலத்தில் மார்கழி மாதம் வந்து ஒரு கோலம் போடுவாங்க. மார்கழி மாதம் முழுவதும் கோலம் போடுவாங்க. அது வந்து தமிழருக்குண்டு ஒரு பண்பாடு இது. இந்த இது வந்து கோலம் போட்டி நம்ம தமிழருக்கு, நம்ம தமிழ் பூமிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு அஞ்சலி செலுத்துவது போல இந்த புள்ளி கோலம், அப்புறம் சதுரன் கோலம், முத்து விளக்கு கோலம், அப்புறமா தேர் கோலம், இது மாதிரி கோலங்கள்லாம் அப்படியே மாறிட்டு ஒரு கோலமாக வந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல வந்து கோலம் ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயே தமிழருக்காக அந்த காலத்திலேயே அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அரிசி மாவு கோலம் வந்து அந்த பறவைங்களுக்கு, அப்புறமா அந்த விலங்குக்கு, இந்த சின்ன பிராணிகள், இந்த சின்ன விலங்குக, பிராணிக, அப்புறமா பூச்சிங்க, இதுங்களுக்காகவே அந்த மாவு, அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. புள்ளி கோலம் உள்ளது. புள்ளி கோலம் போட்டு இது செய்வாங்க. அது மாதிரி ஒரு கோலமும் ஒரு இப்போது வந்து மாடர்னிஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இது வந்ததுனால அந்த கலர்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு கோலம் போடுற போட்டி வந்து இப்போது அது மறந்து போகுது. அதனால பொங்கல் திருவிழா வந்து ஒரு கோலம் போட்டி மாதிரி நம்ம நகரில் வச்சு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு கோலத்துக்கும் ஒருத்தர் பாருங்க, ஒரு கோலம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கு வந்து பரிசு, எல்லா கோலத்துக்கும் பரிசு. அந்த எல்லா கோலத்துலேயும் எது ஃபஸ்ட்டு வருது அந்த கோலத்துக்கு முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசுன்ட்டு 3 பரிசு பிடிச்சிக்கும். ஒரு கோலம் பாருங்கள். அது புள்ளி கோலம் பாருங்கள் எப்படி இருக்குது. மயில் கோலம், புள்ளி கோலம், அப்புறமா இப்போ டிஜிட்டல் கோலம் வந்திருக்கு. அப்புறமா பொங்கல் திருவிழா மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கிறாங்க ஒருத்தர். அது மாதிரி நம்ம வெல்ஃபேர் அசோசியேஷன் இது ஒரு 1 ஹவருக்காக இந்த நம்ம நகர் மக்களுக்கு அந்த ஏரியாவில் புள்ளி கோலம் பாருங்க. இந்த கோலம் எப்படி பாருங்க. ஒரு கோலமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து லவ் பேர்ட்ஸ் கோலம். அது ஒரு கோலம். இது வந்து இப்போ நியூ மாடலு டிஜிட்டல் கோலம். அடுத்தது வந்து அது ஒரு புள்ளி கோலம். இது பாருங்க பொங்கல். அப்புறமா இது ஒரு கோலம். அது மாதிரி ஒரு கோலமும் போட்டு நம்ம வெல்ஃபேர் அசோசியேஷன் அவ்வளோ சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறாங்க. நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக இந்த கோலங்கள் நிலைவனம் வந்ததுனால நம்ம வேப்பம்பட்டு, வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டில் நம்ம இந்த சேனல் மூலியமாக இது செய்யணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இது ப்ரோக்ராம் உங்களுக்கு அடுத்தது காட்டுறோம். இது சிறப்பாக இருக்குதாண்டு நீங்கள் எங்களுக்கு முன்னேற்றத்துக்காக விரும்ப